வணக்கம். இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் குடும்ப நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது இப்படி உணர்ந்திருக்கிறீர்களா? நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எனக்கு வேண்டியது கிடைக்கவே மாட்டேங்குது. சிலருக்கு மட்டும் எப்படியெல்லாம் சுலபமாக கிடைக்கிறது? என் வாழ்க்கை ஏன் இப்படி ஒரு போராட்டமாகவே இருக்கிறது? இந்த கேள்விகள் உங்கள் மனதில் இருந்தால், இன்று நீங்கள் சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் விதியை, உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆழமான, சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ரகசியத்தைப் பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம். நீங்கள் நினைத்ததை பிரபஞ்சமே நடத்தி வைக்கும். இது ஏதோ மந்திரம் அல்ல. இது ஏதோ கற்பனை அல்ல. இது இயற்பியல். இது பிரபஞ்சத்தின் அடிப்படை விதி. இதைத்தான் ஈர்ப்பு விதி என்று சொல்கிறார்கள். இன்று இந்த விதி எப்படி வேலை செய்கிறது? இதை நாம் சரியாக பயன்படுத்துவது எப்படி? ஏன் பல சமயங்களில் இது நமக்கு வேலை செய்வதில்லை? மற்றும் நம் எண்ணங்களின் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி நாம் விரும்பும் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதைப் பற்றி மிக மிக ஆழமாக பார்க்கப் போகிறோம். காணொளியை முழுமையாகப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு புள்ளி இதில் நிச்சயம் இருக்கும். முதலில் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ், ஒரு மாபெரும் சக்தி. அது முழுக்க முழுக்க ஆற்றலால் ஆனது. விஞ்ஞானம் இதை குவாண்டம் பியூசிக்ஸ் என்று சொல்கிறது. நீங்கள், நான், இந்த கேமரா, நீங்கள் அமர்ந்திருக்கிற நாற்காலி, உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள், எல்லாமே எல்லாமே ஆற்றலின் வெவ்வேறு வடிவங்கள்தான். ஒவ்வொரு ஆற்றலுக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு இருக்கிறது. இப்போது மிக முக்கியமான விஷயத்திற்கு வருகிறோம். உங்கள் எண்ணங்கள் சும்மா காற்றில் கரைந்து போகும் வார்த்தைகள் அல்ல. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வைக் கொண்ட சக்தி வாய்ந்த ஆற்றல். உங்கள் உணர்வுகள், ஃபீலிங்ஸ் இருக்கிறதல்லவா? அதுதான் உங்கள் எண்ணங்களுக்கு எரிபொருளை, ஃபியூவல் கொடுக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக, நன்றியுணர்வுடன், அன்பாக உணரும்போது, நீங்கள் உயர் அதிர்வெண்ணில், ஹை பிரெகன்சி இருக்கிறீர்கள். நீங்கள் கோபமாக, பயமாக, கவலையாக, பொறாமையாக உணரும்போது, நீங்கள் குறைந்த அதிர்வெண்ணில், லோ ஃப்ரீக்வென்சி இருக்கிறீர்கள். பிரபஞ்சத்தின் விதி மிகவும் எளிமையானது. ஒத்த அதிர்வுகள் ஒத்த அதிர்வுகளை ஈர்க்கும். லைக் அட்ராக்ட்ஸ் லைக். இதை ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். உங்கள் கையில் ஒரு ரேடியோ இருக்கிறது. நீங்கள் 98.3 FM கேட்க விரும்புகிறீர்கள். ஆனால் உங்கள் ரேடியோ 92.7 FM-க்கு டியூன் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் நாள் முழுவதும் உட்கார்ந்து 98.3 வா 98.3 வா என்று கத்தினாலும் அது வருமா? வராது. காரணம் என்ன? உங்கள் ரிசீவர் தவறான அலைவரிசையில் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்கள் ரேடியோவின் டயலை திருப்பி 98.3 என்ற அலைவரிசைக்குச் சரியாகப் பொருத்த வேண்டும். பொருத்திய அடுத்த கணம் பாட்டு ஒலிக்கத் தொடங்கும். இதே போலத்தான் நீங்கள் விரும்பும் வாழ்க்கை, ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியான உறவுகள் ஒரு குறிப்பிட்ட உயர் அலைவரிசையில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வில் கவலை, பயம், சந்தேகம், இது கிடைக்காது என்ற எண்ணம், நான் அதற்குத் தகுதியற்றவன் என்ற உணர்வு என குறைந்த அலைவரிசையில் இருந்தால், நீங்கள் விரும்புவதை உங்களால் எப்படி ஈர்க்க முடியும்? நீங்கள் உயர் அலைவரிசைக்கு மாறும்போது, பிரபஞ்சம் நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு கொடுக்கத் தொடங்குகிறது. பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கண்ணாடி. நீங்கள் கோபத்தைக் காட்டினால், அது கோபத்தையே பிரதிபலிக்கும். நீங்கள் புன்னகையைக் காட்டினால், அது புன்னகையையே பிரதிபலிக்கும். நீங்கள் என்னிடம் எதுவுமில்லை என்ற லேக் உணர்வைக் காட்டினால், பிரபஞ்சம் ஆமாம் உன்னிடம் எதுவுமில்லை என்று சொல்லி அதே சூழ்நிலையை இன்னும் அதிகமாக உருவாக்கும். நீங்கள் என்னிடமெல்லாம் இருக்கிறது என்ற அபாண்டன்ஸ் ரசா உணர்வைக் காட்டினால், பிரபஞ்சம் ஆமாம் உன்னிடமெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி மேலும் அதிகமான செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் அடிப்படை. இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள்.
உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் சிற்பி. சரி, இந்த விதியை பயன்படுத்தி நாம் விரும்பியதை அடைவது எப்படி? இதற்கு 3 முக்கிய படிகள் உள்ளன. பலரும் இதை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் ஆழமாக கவனியுங்கள். முதல் படி, பிரபஞ்சத்திடம் கேட்பது. கேட்டல் என்றால் என்ன? நீங்கள் வாய்விட்டு கத்த வேண்டும் என்பதில்லை. உங்கள் மனதில் தெளிவான ஒரு இலக்கை உருவாக்குவதுதான் கேட்டல். இங்கேதான் 90% பேர் தவறு செய்கிறார்கள். எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்பது தெளிவான கோரிக்கை அல்ல. எனக்கு கஷ்டம் போக வேண்டும் என்று கேட்பது தெளிவான கோரிக்கை அல்ல. ஏன்? நீங்கள் கஷ்டம் போக வேண்டும் என்று கேட்கும்போது உங்கள் முழு கவனமும் உணர்வும் எங்கே இருக்கிறது? கஷ்டத்தின் மீது. பிரபஞ்சத்திற்கு வேண்டும், வேண்டாம் என்ற வித்தியாசம் தெரியாது. அதற்கு அதிர்வு மட்டுமே புரியும். நீங்கள் கஷ்டம் என்ற அதிர்வை அனுப்பும்போது அது உங்களுக்கு மேலும் கஷ்டத்தையே கொண்டுவரும். அதேபோல் பணம் வேண்டும் என்று கேட்கும்போது அதன் பின்னணியில் என்னிடம் இப்போது பணம் இல்லை என்ற இன்மை, லேக், உணர்விருந்தால் அது இன்மையையே ஈர்க்கும். அப்படியானால் சரியாக கேட்பது எப்படி? உங்களுக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்யுங்கள். தவறான கோரிக்கை: எனக்கு கடன் தொல்லை தீர வேண்டும். கவனம் கடன் மீது. சரியான கோரிக்கை: நான் பொருளாதார சுதந்திரத்துடன் கடனில்லாத நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறேன். மாதம் இவ்வளவு ரூபாய், ஒரு குறிப்பிட்ட தொகை. எனக்கு பல வழிகளில் இருந்து வருவதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி. கவனம் சுதந்திரம், நிறைவு, நன்றி. தவறான கோரிக்கை: எனக்கு இந்த நோய் குணமாக வேண்டும். கவனம் நோய் மீது. சரியான கோரிக்கை: நான் முழுமையான ஆரோக்கியத்துடனும் சக்தியுடனும் இருக்கிறேன். என் உடல் தன்னைத்தானே அற்புதமாக குணப்படுத்திக் கொள்கிறது. நன்றி. கவனம் ஆரோக்கியம். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மிகத் தெளிவாக ஒரு தாளில் எழுதி வையுங்கள். அதை நிகழ்காலத்தில் பிரசன்ட் டென்ஸ் எழுதுங்கள். படி 2. நம்புங்கள், பிலீவ். இதுதான் சூட்சுமம். இதுதான் இந்த விதியிலேயே மிகவும் கடினமான, ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்த படி. நம்புவது என்றால் அது கிடைக்கும் என்று ஹியோப்பு செய்வது அல்ல. நம்புவது என்றால் அது ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்ற உணர்வு நிலையில் வாழ்வது. இது எப்படி சாத்தியம்? நீங்கள் ஒரு உணவகத்திற்குச் சென்று ஒரு காஃபி ஆர்டர் செய்கிறீர்கள். ஆர்டர் செய்த பிறகு, காஃபி வருமா, வராதா, சப்ளையர் மறந்து விடுவாரா என்று ஒவ்வொரு நொடியும் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பீர்களா? இல்லை, நீங்கள் ஆர்டர் செய்துவிட்டீர்கள். அது கண்டிப்பாக வரும் என்ற உறுதியுடன், நோவிங், நிதானமாக அமர்ந்திருப்பீர்கள். அந்த உறுதிதான் நம்பிக்கை. நீங்கள் பிரபஞ்சத்திடம் ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டீர்கள். படி 1. இப்போது உங்கள் வேலை அது வரும் வழியில் சந்தேகப்படாமல் இருப்பது. நீங்கள் விரும்பும் கார் உங்கள் வீட்டு வாசலில் நின்றால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? எவ்வளவு மகிழ்ச்சியாக, எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு நன்றியுணர்வுடன் இருப்பீர்கள்? அந்த உணர்வை அந்த கார் வருவதற்கு முன்பே நீங்கள் உணர வேண்டும். இதுதான் சூட்சுமம். நீங்கள் பொருளை ஈர்க்கவில்லை. நீங்கள் அந்த பொருளுடன் தொடர்புடைய உணர்வை, ஃபீலிங், ஈர்க்கிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியைத் தரும் நிகழ்வுகளை ஈர்ப்பீர்கள். நீங்கள் பணக்காரராக உணர்ந்தால் உங்களிடம் இப்போது எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது முக்கியமல்ல. பணத்தை ஈர்க்கும் வாய்ப்புகளை ஈர்ப்பீர்கள். உங்கள் உணர்வுகள்தான் பிரபஞ்சத்திடம் நீங்கள் அனுப்பும் உண்மையான ஆர்டர். நான் பணக்காரனாக வேண்டும் என்று வாயால் சொல்லிக்கொண்டே, பில் கட்ட பணமில்லையே என்று கவலையுடன் உணர்ந்தால் உங்கள் உணர்வு, கவலை, தான் ஜெயிக்கும். பிரபஞ்சம் உங்கள் கவலையை ஆர்டராக எடுத்துக்கொள்ளும். எப்படி நம்புவது என்று நீங்கள் கேட்கலாம். பதில்: நடிப்பது. ஆக்ட் அஸ் இஃப். நீங்கள் விரும்பும் அந்தஸ்தில் நீங்கள் இருந்தால் காலையில் எப்படி எழுவீர்கள், எப்படி நடப்பீர்கள், எப்படி பேசுவீர்கள், யாரிடம் பழகுவீர்கள், அதை இன்றே செய்யத் தொடங்குங்கள். உங்கள் உள்ள அதிர்வை மாற்றுங்கள். இது 3வது படி.
இதை அனுமதிக்கும் நிலை என்று சொல்வார்கள். நீங்கள் ஆர்டர் செய்துவிட்டீர்கள். படி 1. நீங்கள் உறுதியுடன் இருக்கிறீர்கள். படி 2. இப்போது பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டுவர வேலை செய்யத் தொடங்கும். ஆனால் பல சமயங்களில் நாம் தான் கதவைச் சாத்தி வைத்துக்கொண்டு ஏன் இன்னும் வரவில்லை என்று கத்துகிறோம். பெற்றுக்கொள்வது என்றால் எப்படி என்ற கவலையை விடுவது. அது எப்படி நடக்கும்? என்னிடம் பணமில்லையே, எனக்கு தகுதி இல்லையே, யார் உதவுவார்கள்? இந்த எப்படி என்ற கேள்வி உங்களுடையது அல்ல. அது பிரபஞ்சத்தின் வேலை. உங்கள் வேலை என்ன என்பதை தீர்மானிப்பது. எப்படி என்பதை பிரபஞ்சத்திடம் விட்டுவிடுங்கள். சந்தேகத்தை விடுவது, இது வேலை செய்யுமா? நான் கேட்பது அதிகமில்லையா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் சந்தேகப்படும்போது, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒரு கலவையான சிக்னலை, மிக்ஸ்டு சிக்னல், அனுப்புகிறீர்கள். காபி வேண்டும், வேண்டாம், வேண்டும், வேண்டாம் என்று சொன்னால் சப்ளையர் குழம்பி விடுவார் அல்லவா? அதுபோலத்தான் பொறுமையுடன் இருப்பது. நீங்கள் ஒருமா விதையை நட்டுவிட்டு அடுத்த நாளே தோண்டிப் பார்த்து ஏன் இன்னும் மரம் வரவில்லை என்று கேட்டால் அது முட்டாள்தனம். அதற்குத் தேவையான தண்ணீர், சூரிய ஒளியை கொடுத்துவிட்டு அது முளைக்கும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உங்கள் கனவும் அப்படித்தான். அதை உங்கள் சந்தேகத்தால் தோண்டிப் பார்க்காதீர்கள். உள்ளுணர்வு செயலில், இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன், ஈடுபடுவது. பெற்றுக்கொள்வது என்றால் சும்மா சோம்பேறியாக உட்கார்ந்திருப்பது அல்ல. நீங்கள் உங்கள் அதிர்வை உயர்வாக, மகிழ்ச்சி, நன்றி வைத்திருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு சில யோசனைகளை, உள்ளுணர்வுகளை, இன்ட்யூயிஷன் கொடுக்கும். திடீரென்று ஒரு நண்பரை அழைக்கத் தோன்றும். ஒரு புதிய புத்தகத்தை படிக்கத் தோன்றும். ஒரு புதிய இடத்திற்குச் செல்லத் தோன்றும். இதுதான் உள்ளுணர்வு செயல். இதை நீங்கள் செய்யும்போது நீங்கள் விரும்பியதை நோக்கிய பாதையில் வேகமாகச் செல்வீர்கள். சுருக்கமாக, தெளிவாகக் கேளுங்கள். அது கிடைத்துவிட்டதாக உணர்ந்து நம்புங்கள். சந்தேகப்படாமல், எப்படி நடக்கும் என்று கவலைப்படாமல், நன்றியுணர்வுடன் பெற்றுக்கொள்ளத் தயாராக இருங்கள். நான் இதையெல்லாம் முயற்சி செய்தேன், ஆனால் எனக்கு வேலை செய்யவில்லை என்று சொல்பவர்கள் பலர். அதற்கு 3 முக்கிய காரணங்கள், தடைகள் உள்ளன. தடை 1. எதிர்மறை நிரலாக்கம், நெகட்டிவ் புரோகிராமிங். நாம் பிறக்கும்போது சுத்தமான தாளாகப் பிறக்கிறோம். ஆனால் வளர வளர நம் சமூகம், பெற்றோர், ஆசிரியர்கள், நண்பர்கள், ஊடகங்கள் நம் மனதில் பல நம்பிக்கைகளை விதைக்கிறார்கள். பணம் சம்பாதிப்பது கடினம். பணம் படைத்தவர்கள் கெட்டவர்கள். உனக்கு ராசியில்லை. நமக்கு இதுவெல்லாம் கிடைக்காது. இவை அனைத்தும் உங்கள் ஆழ்மனதில், சப்கான்ஷியஸ் மைண்ட், பதிந்துவிட்ட நிரல்கள், புரோகிராம்ஸ். நீங்கள் கான்ஷியஸ் மைண்ட், நான் பணக்காரன் என்று 10 முறை சொன்னாலும் உங்கள் ஆழ்மனம் 24 மணி நேரமும் பணம் சம்பாதிப்பது கடினம் என்ற பழைய பாடலையே ஓட்டிக் கொண்டிருக்கும். பிரபஞ்சம் உங்கள் ஆழ்மனதின் அதிர்விற்கே பதிலளிக்கும். தீர்வு: இந்த பழைய நிரல்களை அழித்து புதிய நிரல்களை பதிக்க வேண்டும். இதற்குத்தான் தன்னம்பிக்கை வாக்கியங்கள், அஃப்ரமேஷன்ஸ் மற்றும் காட்சிப்படுத்துதல், விஜுவலைசேஷன் உதவுகிறது. தடை 2. இன்மை, மனப்பான்மை, லேக் மென்டாலிட்டி. நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீர்களோ அது விரிவடையும். நீங்கள் உங்கள் கடன்களைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தால் கடன்கள் விரிவடையும். நீங்கள் உங்கள் நோய்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் நோய்கள் விரிவடையும். நீங்கள் என்னிடம் காசில்லை என்றே சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த பணமற்ற நிலை விரிவடையும். பிரபஞ்சத்திற்கு நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், எதை வெறுக்கிறீர்கள் என்பது தெரியாது. நீங்கள் எதற்கு உங்கள் சக்தியை, ஃபோகஸ், அட்லென்ஷன் கொடுக்கிறீர்கள் என்பது மட்டுமே தெரியும். தீர்வு: உங்கள் கவனம் எங்கே இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கணமும் கவனியுங்கள். மெண்டிஃபூலன்ஸ். நீங்கள் இல்லாததை பற்றி சிந்திக்கும்போது உங்களை நீங்களே பிடித்து உங்கள் கவனத்தை இருப்பவற்றின் மீது திருப்புங்கள். இதற்கு நன்றி உணர்வு, கிரெடிட்டட்,
ஒரு மாபெரும் கருவி. தடை 3. பொறுமையின்மையும் கட்டுப்பாடும். இம்பேஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். நாம் ஒரு இன்ஸ்டன்ட் உலகில் வாழ்கிறோம். எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்துவிட்டு ஒவ்வொரு நாளும் ஏன் நடக்கவில்லை, ஏன் நடக்கவில்லை என்று பிரபஞ்சத்தை நச்சரிப்பது நீங்கள் நட்ட விதையை தோண்டிப் பார்ப்பதற்குச் சமம். உங்கள் வேலை ஆர்டர் செய்வது, டெலிவரி செய்வது பிரபஞ்சத்தின் வேலை. அது எப்பொழுது, எப்படி டெலிவரி செய்யும் என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த கண்ட்ரோல் நினைக்கக்கூடாது. சில சமயம் நீங்கள் கேட்டதை விடச் சிறந்த ஒன்றைக் கொடுப்பதற்காக பிரபஞ்சம் தாமதப்படுத்தலாம், அல்லது நீங்கள் தயாராவதற்காக காத்திருக்கலாம். தீர்வு: செயல்முறையை ப்ராசஸ் நம்புங்கள். உங்கள் இலக்கை நிர்ணயித்துவிட்டு அதை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்து விடுங்கள். லெட் கோ. உங்கள் தினசரி வேலை உங்கள் அதிர்வை உயர்வாக, மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது மட்டுமே. சரி, இந்த தடைகளைத் தாண்டி பிரபஞ்சத்துடன் ஒரே அலைவரிசையில் இணைய, நம் வைவ் ஐ உயர்த்த நாம் என்னென்ன கருவிகளை பயன்படுத்தலாம்? கருவி 1. நன்றி உணர்வு. கிராட்டிட்யூட். நான் ஒரே ஒரு கருவியை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் என்றால் நான் இதைத்தான் தேர்ந்தெடுப்பேன். நன்றி உணர்வு. நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை ஒரு நொடியில் இன்மையிலிருந்து லேக் நிறைவுக்கு abundance மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். நீங்கள் என்னிடம் அது இல்லையே, இது இல்லையே என்று கவலைப்படும்போது நீங்கள் குறைந்த அதிர்வெண்ணில் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு நிமிடம் நின்று உங்களிடம் ஏற்கனவே இருக்கும் விஷயங்களுக்காக நீங்கள் மனதார நன்றி சொல்லும்போது, நான் சுவாசிக்கும் இந்த காற்றுக்கு நன்றி, என்னால் பார்க்க முடிகிறதே இந்த கண்களுக்கு நன்றி, நான் நிம்மதியாக உறங்க ஒரு கூரை இருக்கிறதே அதற்கு நன்றி, குடிக்கத் தண்ணீர் இருக்கிறதே அதற்கு நன்றி. இப்படி நீங்கள் உண்மையாக உணரும்போது உங்கள் மூளை, உங்கள் இதயம், உங்கள் மொத்த அதிர்வும் மாறுகிறது. நீங்கள் பிரபஞ்சத்திற்கு என்னிடம் எல்லாம் நிறைவாக இருக்கிறது என்ற சக்தி வாய்ந்த சிக்னலை அனுப்புகிறீர்கள். பிரபஞ்சம், ஓ, இவரிடம் எல்லாம் நிறைவாக இருக்கிறதா, அப்படியானால் இன்னும் அதிக நிறைவான விஷயங்களைக் கொடுப்போம் என்று செயல்படத் தொடங்கும். பயிற்சி: தினமும் காலை எழுந்தவுடனும் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பும் குறைந்தது 10 விஷயங்களுக்காக மனதார நன்றி சொல்லுங்கள். ஒரு நன்றி குறிப்பேடு, கிரேட்டிட்யூட் ஜர்னல், வாங்குவது மிகச் சிறந்தது. உங்கள் வாழ்க்கை ஒரு மாதத்தில் மாறுவதை நீங்கள் கண்கூடாகக் காண்பீர்கள். கருவி 2. காட்சிப்படுத்துதல். உங்கள் ஆழ் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதற்கு நீங்கள் உண்மையாக அனுபவிப்பதற்கும் நீங்கள் தீவிரமாக கற்பனை செய்வதற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. நீங்கள் ஒரு புளிப்பான எலுமிச்சை பழத்தை நறுக்கி அதை நாவில் வைப்பதாக கற்பனை செய்தாலே உங்கள் நாவில் எச்சில் ஊறும், இல்லையா? பழம் உண்மையில் இல்லை, ஆனால் உடல் எதிர்வினையாற்றுகிறது. இதுதான் காட்சிப்படுத்துதலின் அடிப்படை. நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை, புதிய வீடு, கார், ஆரோக்கியமான உடல், நீங்கள் ஏற்கனவே அடைந்துவிட்டதாக உங்கள் மனக்கண்ணில் ஒரு திரைப்படம் போல ஓட்டிப் பாருங்கள். வெறும் படமாக பார்க்காதீர்கள், அதை உணருங்கள். அந்த புதிய காரை ஓட்டும்போது ஸ்டீயரிங் உங்கள் கையில் படும் உணர்வு, புதிய வீட்டின் வாசம், உங்கள் வங்கிக் கணக்கில் நீங்கள் விரும்பிய தொகையை பார்க்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சி, இதை தினமும் 5 முதல் 10 நிமிடங்கள், குறிப்பாக தூங்கச் செல்லும் முன், ஏனெனில் அப்போது ஆழ் மனம் திறந்திருக்கும், செய்து வாருங்கள். நீங்கள் உங்கள் மூளையையும் அதிர்வையும் அந்த புதிய உண்மைக்கு, நியூ ரியாலிட்டி, பழக்கப்படுத்துகிறீர்கள். பிரபஞ்சம் அந்த கற்பனையை நிஜமாக்க அனைத்து வழிகளையும் தேடத் தொடங்கும். கருவி 3. தன்னம்பிக்கை வாக்கியங்கள், affirmations. இவை உங்கள் ஆழ்மனதின் பழைய எதிர்மறை நிரல்களை, நெகட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், மாற்றி எழுதப் பயன்படும் புதிய நேர்மறை கட்டளைகள், பாசிட்டிவ் கமாண்ட்ஸ். affirmations எப்போதும் நேர்மறையாக, பாசிட்டிவ் மற்றும் நிகழ்காலத்தில், பிரசன்ட் டென்ஸ் இருக்க வேண்டும். தவறு:
நான் கடனாளி ஆக மாட்டேன். வார்த்தை கடன். சரி, நான் ஒரு பணகாந்தம். பணம் என்னை நோக்கி எளிதாகவும் இயல்பாகவும் வருகிறது. தவறு. நான் நோய்வாய்ப்பட மாட்டேன். வார்த்தை நோய். சரி, நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஆரோக்கியமாகவும் சக்தியுடனும் இருக்கிறேன். இதை நீங்கள் நம்பவில்லையென்றாலும் பரவாயில்லை. சொல்லிக்கொண்டே இருங்கள். கண்ணாடி முன் நின்று உங்கள் கண்களைப் பார்த்துச் சொல்லுங்கள். திரும்பத் திரும்பச் சொல்வதினால் ரிப்ளிஷன், அந்த புதிய நம்பிக்கை உங்கள் ஆழ்மனதில் பதியும். கருவி 4. தியானம், மெடிடேஷன் அண்ட் அமைதி. நமது மனம் எப்போதும் கடந்த கால கவலைகளிலோ அல்லது எதிர்கால பயங்களிலோ அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. தியானம் உங்கள் மனதின் சத்தத்தை குறைத்து உங்களை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருகிறது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போதுதான் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலையும் உங்கள் உள்ளுணர்வையும் இன்ட்யூயிஷன் உங்களால் தெளிவாக கேட்க முடியும். தியானம் உங்கள் அதிர்வைச் சீராக்கி உங்களை ஒரு சக்தி வாய்ந்த ஈர்க்கும் நிலைக்குக் கொண்டு செல்கிறது. தினமும் 10 நிமிடங்கள் உங்கள் மூச்சில் மட்டும் கவனம் செலுத்தி அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இன்னர் வைப் சென்ஸ் நண்பர்களே, இந்த நீண்ட பயணத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இன்று நாம் கற்றுக்கொண்டதன் சாராம்சம் இதுதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பார்வையாளர் அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் படைப்பாளி, கிரியேட்டர். உங்கள் கையில் இருக்கும் ஒளி கருவி தான் உங்கள் எண்ணங்கள். உங்கள் கையில் இருக்கும் சுத்தி சக்தி தான் உங்கள் உணர்வுகள். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் நீங்கள் நனவாகவோ கான்ஷியஸ்லி அல்லது அறியாமலோ அன்கான்ஷியஸ்லி அனுப்பிய அதிர்வுகளின் விளைவுதான். இதை உணரும் இந்த நொடி நீங்கள் உங்கள் சக்தியை திரும்ப எடுத்துக் கொள்கிறீர்கள். எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்புவதை விட்யம் மோட் நிறுத்துங்கள். நான் விரும்பும் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று படைக்கத் கிரியேட்டர் மோட் தொடங்குங்கள். பிரபஞ்சம் உங்களைச் சோதிக்கவில்லை. அது உங்களுக்கு எதிராகச் சதி செய்யவும் இல்லை. அது நீங்கள் கொடுக்கும் கட்டளைகளுக்கு, நீங்கள் அனுப்பும் அதிர்வுகளுக்கு 100% நேர்மையுடன் பதிலளித்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். உங்கள் அதிர்வை மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தியின் அங்கம். நீங்கள் நினைத்ததை நடத்தி வைக்கும் அத்தனை சக்தியும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. உங்கள் இன்னர் வைஃப் ஐ உணருங்கள். அதை நேர்மறையாக வைத்திருங்கள். இன்று நாம் பேசிய விஷயங்கள் உங்கள் மனதில் ஒரு சிறிய பொறியையாவது ஏற்படுத்தியிருக்கும் என்று நம்புகிறேன். காமெண்ட். நீங்கள் பிரபஞ்சத்திடம் இருந்து எதை பெற விரும்புகிறீர்கள்? உங்கள் நம்பர் 1 இலக்கு என்ன? அதை நிகழ்காலத்தில் நன்றியுணர்வுடன் கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். உதாரணம்: நான் விரும்பும் வேலையில் மாதம் 1,00,000 ரூபாய் சம்பளத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி. சாய்ஸ். உங்கள் எண்ணங்களை எழுத்தில் வைப்பது முதல் படி. சப்ஸ்கிரைப். இது போன்ற ஆழமான, வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகளை தொடர்ந்து பெற நம் இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர். இந்த காணொளி உங்கள் நண்பருக்கோ அல்லது குடும்ப உறுப்பினருக்கோ தேவைப்படலாம் என்று நீங்கள் நினைத்தால், தயவுசெய்து அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்களை பரப்புவோம். உங்கள் உள் அதிர்வை இன்னர் வியப் உயர்வாக வைத்திருங்கள். நினைத்தது நடக்கும். நன்றி.